இது நேரடியாக நம்மளிடம் அந்த இறை என்ற ஆற்றலோ, இல்ல இந்த மாரி உயர்நிலை ஆன்மாக்களோ, அவர்கள் நம்மிடம் தொடர்பு கொள்வதற்கு இந்த மாரி நிறைய விஷயங்கள் நடக்கும். கனவுகள்ல வெளிய வரும். அதற்கப்புறம் நிறைய குறிப்புகள் நம்ம பார்க்கலாம். ஆணவத்தை, இந்த நான் என்ற தன்மையை கரைப்பதற்கு என்ன வழிங்கிறது தான் பேஸே. ம். அது எங்க ஈஸியா தொடங்கும்னா, குடும்பத்துக்குள்ள தான் ஈஸியா தொடங்கும். வேற எங்க போய் தேடுறது? பிறவி தப்பினால் எப்படி வாய்க்குமோ ஏது வருமோங்கிறார். இந்த பிறப்பு போச்சுன்னா, இனி என்ன பிறப்பு வருமோ தெரியாது. இந்த போல ஒரு நிலை இனி எப்போ வரும்னு தெரியாதுங்கிறார். அப்போ நம்ம பெரியவர்கள் நமக்கு சொன்ன ஒரே விஷயம், இப்போ பொறந்துட்டேல்ல, நீ இப்போ இருக்கேல்ல, இப்பவே ஒரு நிகழ்வு நமக்கு பாடம் சொல்லி தருதுன்னா, அந்த நிகழ்வை விட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை வெளியே அனுப்பவே அனுப்பாது. நீங்க என்ன பண்ணாலும் திருப்பி அது உள்ள இழுத்துரும். ஏன்னா நீங்க பாடம் இங்கே தான் படிக்க முடியும். அதை விட்டு வெளியே போனீங்கன்னா பாடம் படிக்க முடியாது. 100% நான் ஞானி அளவுக்கு மனோநிலை மாறிட்டேன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு 80-90% மனசில் ஒரு மாற்றம் வந்துருச்சு. சொச்சம் விட்டு விட்டா இருக்கிறதும் போயிடும். அதுக்கும் இது மாறுறதுக்கு ஒரு காலம் வந்ததாமா, அது வராதா? வரும். அப்போது 2 சூழலையும் சமமாக பார்க்க தெரியக்கூடிய அந்த ஒரு மனோநிலைங்கிறது யார் ஒரு வளர்த்தி கொள்ளுகிறாரோ அவர் தான் ஞானி. அவருக்கு பொன்பொருளும் கல்லடியும் ஒன்று தான், பாராட்டுக்களும் அவச்சொல்லும் ஒன்று தான். அவருக்கு எந்த வித்தியாசமே அவருக்கு தெரியல. நாமும் அங்கே போகலாம். அதற்கு ஆத்ம விசாரம் தான் ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு விஷயம். அது எங்கே ஈஸியாக நடக்கும்னா குடும்பத்துக்குள்ளே தான் நடக்கும். வீட்டுக்கே நல்லா இல்லாமல் ஊருக்கு நல்லவனாக இருந்து ஒரு பயனுமே கிடையாது. இப்போ 2 மூஞ்சி ஆகி போச்சு அந்த இடத்துல. அது ஆன்ம முன்னேற்றம் கிடையாது. எல்லா இடத்திலும் எல்லா சூழலிலும் சமமான மனோநிலையோடு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ நம்ம அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு நம்மளுடைய செயலை அவர்களுக்கு புரிய வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் தப்பு. அது நடக்காது. ஏன்னா வெல்கம் டு லிசன் டு லைஃப். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம கூட நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான நித்திலன் தண்டபாணி அண்ணா தான் இருக்கார். ஸோ நித்திலன் தண்டபாணி அண்ணா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரோட அந்த எளிமையான ஒரு தமிழில் ரொம்ப அழகாக ஞானத்தை பகிரக்கூடிய ஒருத்தர் அவர். பல விஷயங்கள் இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் அவர் படித்த விஷயங்கள்லேருந்து சரி, புத்தகங்கள்லேருந்து, அவர் சந்தித்த மனிதர்கள்லேருந்து, பெரிய ஞானிகள், மகான்கள், அவங்கள்ட்டேருந்து தான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் சரி, தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக தான் உணர்ந்த பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த பாட்காஸ்ட்டில் ரொம்ப டீப்பாக, ஸோ அட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப இப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு ஆன்சர் ஒரு சொன்னார். ஸோ அந்த ஃபீலிங் உள்ள நீங்கள் எல்லாருமே போகிறதுக்கு இந்த பாட்காஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நேர்காணல்ல போகலாம். Listen to Life Podcast by Vignesh Krishnamurti. வணக்கம்ண்ணா. வணக்கம். நான் முதல்ல நன்றிண்ணா சதீஷ்க்கும் எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஏன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்ட உடனே நல்ல காரியம் பண்ணுறதுக்கு என்ன கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு பெரிய தேங்க்யூண்ணா. சந்தோஷம். இதில் என்ன இருக்குங்க. அண்டு நித்திலன் அண்ணா எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது எப்படின்னா, ஒரு 1 இயர் முன்னாடி லா ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்டு அந்த புத்தகம் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதை படிச்சுட்டு இருக்கும்போது நிறையா விஷயம் அன்ஃபோல்ட் ஆச்சுண்ணா. நிறையா புரிய ஆரம்பிச்சது. ஒவ்வொன்றா நமக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது, அது வழி நடத்துது அப்படின்னு. அந்த டைமில் நாங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த புத்தகத்தை பற்றி பேசி நிறைய வீடியோ போட்டிருந்தது நீங்கண்ணா. ஸோ உங்களை தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் அஸ்ட்ராலஜிலையும் நிறையா நீங்கள் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கீங்க. சோல் கைடன்ஸ் பற்றியும் நிறைய பதிவுகள், தெய்வங்களை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கீங்க. இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிறது நான் விருப்பப்படுறது என்னென்னா, அந்த லா ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்டு போட்டிருந்தீங்களா, எந்த பாயிண்ட்னா இது எல்லாத்துக்குமே நித்திலனாக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நமக்கு மேலே என்னமோ ஒன்று இருக்குது போல், இந்த மாதிரி ஆத்மான்னு ஒன்று, அந்த ரியலைசேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுனா? ஓகே. முதல்ல இப்போ நம்ம சித்தபெருமக்கள்லேருந்து ஆரம்பித்த ஒரு தேடல் தான். சின்ன வயசுலேருந்து நம்ம லைஃப்பில் அம்மா அப்பா அம்மா கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, அதெல்லாமே நார்மலாக இருந்த ஒரு விஷயந்தான். தென் காலேஜ் படிக்கும்பொழுது சித்தபெருமக்கள் உண்டான இதில் இருந்தது. ஆனால் நம்மளுடைய பெரியவர்களுடைய நூட்களில் படிக்கும்பொழுது இந்த பெருசாக ஆன்மாவை பற்றியெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஆன்ம முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். ஆனால் ஆன்மா கடந்து செல்லக்கூடிய படிநிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. எங்கே தேடினாலுமே அதை பற்றின தேடல் இருக்கவே இருக்காது. அப்போது அதை பற்றி எனக்கு ஒரு பிளாங்கான ஒரு இதுதான். எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம சூக்கு முடல் இருக்குதுன்னு தெரியும், சக்தி வட்டம் நம்முடைய ஆறா இருக்குதுன்னு தெரியும்.
பட் அது வந்து கலர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இந்த ஆன்ம முன்னேற்றத்தை பற்றி இது இருக்கும். அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஜென்ரலாக வந்து நான் சித்தர்களை பற்றி தான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ போகரை பற்றி தான் அதிகமாக பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ நம்மளுடைய ஒரு சகோதரி ஒருத்தங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த யோக வாசிஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. பின்ன அதை பற்றி போடும்பொழுது தான் ஆன்மாங்கிறது இத்தனை நிலைகள் இருக்குது. ஆன்மா வந்து இப்படி தான் பிறப்புக்கு உட்படுது, இப்படி தான் அது கடந்து போகுது. ஆன்ம முன்னேற்றம்ங்கிறது இந்த மாதிரி தான் நடக்குது. அப்போ வந்து ரமண மகரிஷியினுடைய பதிவுகள் வந்து நான்யார் அந்த புத்தகத்தினுடைய ஒரு இது 28 கேள்வி 28 பதில். அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண ஒரு நூல் அது. இப்போ இதெல்லாம் பற்றி படிக்கும் பொழுது இந்த ஆன்மாவை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அப்போது நம்மளுடைய பாரம்பரிய நூல் தான். ஆனால் ஒன்று சமஸ்கிருத நூல் வந்து தமிழாக்கம் பெற்றது, இது யோக வாசிஷ்டம்னு சொல்லக்கூடிய நூல். அடுத்தது வந்து ரமண மகரிஷியினுடைய அந்த நான்யார் நூல். ரமண மகரிஷியினோட அடுத்தடுத்த நூட்கள் படிக்கிறோம். யோக வாசிஷ்டம் தொடர்ந்து படிக்கும் பொழுது ஆன்மாங்கிறதுனுடைய புரிதல் நமக்கு வந்து நல்லா வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் அந்த புரிதல் வந்ததற்கு அப்புறம் அப்படியே அந்த டைமில் இருக்கும் பொழுதே மறுபடியும் ஒரு சப்ஸ்கிரைபர்னுடைய ஒரு கமெண்ட் ஒன்று வருது. ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. அதில் வந்து இந்த ஆன்மாக்களை பற்றின நிறைய குறிப்புகள் உண்டு அப்படின்னு போடுறாங்க. நம்ம நெட்டில் போட்டு பார்க்குறோம், அமேசானுக்குள்ளே போய் பார்க்குறோம். அட்டைப்படம் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி, ஏதோ ஒரு டோர் இருக்க மாதிரி இருக்குது, அது போகிற மாதிரி அட்டைப்படம் நல்லா இருக்குது. நம்ம தான் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்தே புத்தகத்தில் படம் பார்த்து நல்ல புத்தகமாக கெட்ட புத்தகமானு பார்க்குற புத்தி தான் நமக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த புக்கினுடைய அட்டைப்படத்தை வச்சு வாங்குறது, அது என்னடா நான் உள்ளே வாங்கி பார்க்கும் பொழுது அது ஒரு புது வகையான ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்குது. இவ்வளோ நாள் நமக்கு ஆன்மாங்கிறது தெரியுது, ஆன்ம முன்னேற்றம்னா என்னென்னு தெரியுது, இறைங்கிற ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஏன் மறுபடியும் பிறப்புக்கு உட்படுறோம், நம்மளுடைய ஆசாபாசங்கள் தாங்கிறது எல்லாமே புரியுது. எவ்ரிதிங் இஸ் ஓகே. இப்போ அது இன்னும் ரிஃபைன் ஆகிறதுக்காக இது போல் இருக்கக்கூடிய நூட்கள். அப்போது அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு முன்னதாகவே த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு வாங்கி வச்சுட்டேன். அதுவும் வந்து ஒரு சகோதரி ஒருத்தங்க சொல்லி தான் வாங்கி வைக்கிறேன். ஆனால் அந்த நூலை தொடவே இல்லை. அதுக்கு முன்னதாகவே நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்து பதிவுகள் பண்ண ஆரம்பித்தோன்னே இப்போது அடுத்து வேறு ஏதாவது ஒரு இது எடுக்கணுங்கும் போது தான் லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு எடுக்கிறேன். இப்போ இது ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறார் போல் இருக்கும். ஆனால் முன்னதாகவே நம்மளுடைய நூட்கள் படித்த அந்த ஒரு அறிவு இது ரெண்டுக்கும் உண்டான இது முரண் கிடையாது. சொல்லக்கூடிய விதம் தான் வேறு மாதிரி இருக்கே தவிர ரெண்டும் ஒன்று தாங்கிறதுக்கு உண்டான புரிதல். ஸோ முன்னாடியே நம்மளுடைய கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய நூட்களில் படித்த ஒரு அறிவு இன்னும் முதிர்ச்சி பெறுவதற்காக நம்மளுடைய நேயர்கள் வாயிலாக திருவருள் அது வந்து அந்த நூலை வந்து காட்டி கொடுத்ததுங்கிறது தான் என்னுடைய ஒரே பார்வை. ஸோ இது எதர்ச்சியாக நடந்ததான்னு கேட்டால் அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. அந்த நேரத்தில் அந்த நூல் வரும்பொழுது அது என்னுடைய முதிர்ச்சிக்கு அது பயனுள்ளதாக இருந்ததுங்கிறது தான் உண்மை. என்ன மாதிரி முரண்கள் பார்த்தீங்கன்னா அதில்? முரண் எப்படின்னா, இப்போது டாக்டர் மைக்கேல் நியூட்டனுடைய நூல் பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனுங்கிறது ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட். அவங்க ஹிப்னோதெரப்பியில் வந்து பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனுங்கிற ஒரு முறை உண்டு. அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் நம்மளை வந்து ஆழ்மனதிற்கு அப்படியே உட்படுத்தி நம்மளை அப்படியே பின்னாடி கூட்டிகிட்டு போய் நம்மளுடைய அந்த முந்தைய ஞாபகங்கள் அதற்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது ஒரு நிலை. ஆனால் லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் வந்து ஆட்டோ ரைட்டிங், நேரடியாக ஆன்மாவே பேசும். அது வந்து அவங்க அம்மா வந்து இந்த பவனகிரி அவங்க எழுதுவாங்க. அது ஆட்டோ ரைட்டிங்கில் வந்து இது ரெண்டும் ஃபஸ்ட்டு வேறு முறையில் தான் அந்த செய்திகள் கம்யூனிகேட் ஆகி இங்கே நமக்கு வருது. ஒன்று ஆன்ம படிநிலைகள்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஆசிவக கோட்பாடு அப்படின்னு பார்க்குற பொழுதும் புத்தர்னுடைய அந்த நிலைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு பேரை மறந்துட்டேன், அதிலெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆசிவக கோட்பாடுகளில் நிற கோட்பாடு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த சிவப்பு, மஞ்சள், பச்சை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிற கோட்பாடு கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டில் ஆன்மாவுக்கு ஒரு நிற அடிப்படையில் ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்டர் மைக்கேல் நியூட்டன் கொடுத்துருந்தார். இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய ஆன்ம முதிர்ச்சிக்கு ஏற்றார் போல் நம்மளுடைய அந்த ஆரான்னு சொல்லக்கூடிய சக்தி வட்டம் நிலை மாற்றம் பெற்றுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு இதை பற்றின அதிகமான பேச்சு இருக்காது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 10 லெவல் இருக்குங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இதில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற சரின்னா ஒரு 7 லெவல் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இது முரணாக தெரிவது போல இருக்கலாம். இந்த லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் வேர்ல்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, 10 நிலை இருக்கும். ஒரு ஒரு நிலைக்கும் வந்து ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு குரு மாரி இருப்பாரு. இத தாண்டணும்னா அங்க, அத தாண்டணும்னா அங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்க லெவல்ஸ் மாதிரி பேசியிருப்பாங்க. இது வந்து ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டான அந்த ஆறால நடக்கக்கூடிய மாற்றம் போல இருக்கும். இது முரணாக பார்க்கக்கூடாது. இது முரண் இல்ல. இங்கேயும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு ஏற்ற மாரி குருமார்கள் மாறிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. யாது லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் டாக்டர் மைக்கேல் நியூட்டன் எழுதின ஜர்னி ஆஃப் சோல்ஸ்ல. அதே தான் லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் வேர்ல்ட்லயும் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் சொன்ன விதம் தான் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இது லெவல்ஸ் மாதிரி இருக்கு. ஏதோ 1வது, 2வது, 3வதுன்னு அப்படி கிடையாது. இத சொல்லும் பொழுதே 2 பேரும் ஒரே விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இது ஹைரார்கி கிடையாது. எனக்கு மேல முதலாளி, அவனுக்கு மேல முதலாளி அப்படி கிடையாது. எல்லாருமே ஒரே லீனியரா ஒரு நேர்கோட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தன் முன்னாடி ஓடியிருக்கான். நான் அவனுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கேன். அவ்வளோதான். 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறோம். 2 பேரும் ஒரே தடத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவன் வேகமா ஓடுறான், எனக்கு முன்னாடி போயிட்டான். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஓடுனேன்னா அவனை போய் புடிச்சிடலாம். அவ்வளோதானே தவிர, இது வந்து என்னை விட அவன் பெரிய ஆளு, அவனை விட நான் அப்படி எதுவுமே கிடையாது. ஆன்ம உலகத்துல அது வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. யாரும் மேலும் கிடையாது, யாரும் கீழும் கிடையாது. எல்லாமே இறைவனுடைய பிள்ளைகள் தான். எல்லாருமே இறைவன் அடையறதுக்கு உண்டான ஒரு பாதையில தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஸோ இந்த விஷயங்கள வந்து முரணாக பார்த்துட்டோம்னா 2ம் ஒரே விஷயத்த தான் சொல்லுதுங்கிறத நம்ம இழந்துருவோம். அது தவறு. அப்படி பார்க்கக்கூடாது. 2 பேருமே ஆன்ம முன்னேற்றத்த பத்தி மட்டும் தான் அங்க பேசுறாங்களே தவிர, திடீர்னு என்னமோ ஒருத்தங்க மேலை நாட்டவர்கள் ஏதோ புரியாத ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கங்கிறது கிடையாது. இப்போ நீங்க இந்த லா ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்ட் அண்ட் ஜர்னி ஆஃப் சோல் 2மே வந்து படிச்சீங்க. அதில் இருந்த முரண்களை தாண்டி ஒரு முதிர்ச்சி அது கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு விஷயத்த நம்ம படிக்கும்பொழுது அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து மைண்டு வந்து இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்வி வந்ததா? அப்படி வந்ததுன்னா எந்த பாயிண்டில் நித்திலனனுக்கு இது ஆன்மா தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற உணர்தல் எப்போ நான் வந்தது? ஓகே. எனக்கு அந்த சந்தேகம் வரலைங்கிறது தான் உண்மை. காரணம் என்னன்னா, நம்மளுடைய கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள ஏற்கனவே வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரே ஒரு காரணம் மட்டும் தான், ஆன்மாங்கிறது உண்மையிலுமே இருக்குங்கிறதுக்கு உண்டான ஒரு ஊர்ஜிதமான ஒரு விஷயத்த எனக்கு ஆணித்தனமா காட்டிடுச்சு. நம்ம பாரம்பரிய நூட்கள் தான். பெருசா எங்கேயும் தேடியெல்லாம் ஓட வேண்டாம். நம்மளுடைய சைவ நூட்கள் இருக்கு, வைணவ நூட்கள் இருக்கு. அதில என்ன தோத்திர நூட்கள், சாத்திர நூட்கள்னு 2 சொல்லுவாங்க. தோத்திர நூட்கள்ங்கிறது இறைவனுக்கு உருவம் காட்டி போற்றி பாடக்கூடிய நூட்கள். அதுதான் சராசரியாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய நூட்கள். ஆனா அதை கடந்து ஆழமான புரிதலை காட்டக்கூடியது. இறை அப்படிங்கிறது என்ன? நீ யாருன்னு சொல்லக்கூடியது சாத்திர நூட்களாக சொல்லக்கூடியது. இது எல்லா சமயத்திலயும் உண்டு. நம்ம சமயத்துல நல்லாவே இருக்கு. இத வந்து படிக்கிறதுக்கு எனக்கு திருவருள்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது வாழ்க்கையில. அந்த ஒரு வாய்ப்புனால எனக்கு ஆன்மான்னா என்ன? பிறப்பு எப்படி நடக்குது? நம்மளுடைய வாழ்வினுடைய இன்ப துன்பங்கள்ங்கிறது ஏன் நடக்குது? இதெல்லாம் அந்த தெளிவு எனக்கு முன்னாடியே இருந்த ஒரு காரணத்தினால, ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, படிநிலைகள்னு இருக்கு, பிறப்புகள்னு இருக்கு, உயர் உலகங்களோ, தாழ்ந்து இருக்கக்கூடிய நிலைகளோ இருக்குங்கிறது எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. நூட்கள் தெள்ள தெளிவா சொல்லிடுச்சு. அத வந்து மெருகேத்துறதுக்கு இந்த நூட்கள் எல்லாம் எனக்கு பயணப்பட்டு இது மேலை நாட்டு நூட்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. ஏன்னா, நம்மளுடைய கலாச்சாரம்னு பார்க்கும் பொழுது, அவங்க இந்த மாரி ஆன்மா படிநிலைகளுக்கு உட்படுதுங்கிறத பத்தி ஏன் பேசுறதில்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, தாயுமானவர் சாமியினுடைய பாடல் எடுத்தோம்னா, முதல்லயே அவர் சொல்லிருவாரு. "இப்பிறவி தப்பினால் எப்பறிவு வாய்க்குமோ ஏது வருமோங்கிறார்." இந்த பிறப்பு போச்சுன்னா, இனி என்ன பிறப்பு வருமோ தெரியாது. இந்த போல ஒரு நிலை இனி எப்போ வரும்னு தெரியாதுங்கிறார். அப்போ நம்ம பெரியவர்கள் நமக்கு சொன்ன ஒரே விஷயம், "இப்ப பொறந்துட்டேல்ல. நீ இப்ப இருக்கேல்ல. இப்பவே சாமிய போய் அடைஞ்சிரு." ஏன்னா எண்டு தெரிஞ்சு போச்சு. எண்டு தெரிஞ்சதுக்கப்புறம், நீ ஏன்ப்பா நடுவால இருக்கிற ஏதாவது ஒண்ணுக்கு விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்க? அதனால நேரடியா எண்டு போறதுக்கு உண்டான வழி பாரு. நடுவுல இருக்க எந்த பாதைய பத்தியும் அவங்க பேசவே இல்ல. உன் கவனத்த பூரா எண்டுல கொண்டோய் வச்சுரு. இறைங்கிற ஆற்றல் தான் எண்டு. நீ கவனத்த கொண்டோய் அங்க வச்சுரு. அதனால அந்த இடைப்பட்ட காலத்த பத்தி அவங்க எதுவுமே பேசல. நேரா ஸ்ட்ரெய்ட் இப்ப இருக்கையில நேரா ஒரே ஜம்ப்ல அங்க போயிருங்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய பெரியவர்கள் சொன்னது. அதனால நடுவுல எந்த குழப்பத்தையும் அவங்க ஏற்படுத்தவே இல்ல. ஆனா பாருங்க, சமுதாயம் வந்து இன்னைக்கு
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலைங்கிறது இன்னைக்கு இப்படி கீழே போய்கிட்டே இருக்கு. ம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்களுக்கு நாம் தான் காரணம்ங்கிறதையே வந்து நாம் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறோம். இதை வந்து கடந்து போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உறுதித்தன்மையை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். இது மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையும் இழந்துகிட்டு இருக்கோம். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு போகுது. அதனால பெரியவர்கள் சொன்ன அந்த உறுதியான சொற்கள் வந்து பின்பற்ற முடியாத ஒரு சூழல்ங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஒரே காரணத்தினால, சரி இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் இருக்கு. ம். இந்த மாதிரி நிலைகளுக்கு முன்னேறுவதற்காகவாது வாய்ப்பு பார்த்துக்கோங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் திருவருள் இந்த மாதிரி நூட்களை வெளியிடுவதற்குண்டான ஒரு தன்மை கொடுத்ததோ என்னவோ. ம். இந்த மாதிரி நிறைய செய்திகள் அப்படிங்கிறது இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு வகையில் மனிதனுக்கு பயனுறக்கூடியதாக தான் இருக்குது. நம்ம கலாச்சாரம் ஆழமான செய்திகளை சொல்லியிருக்கு. ஒரே ஜம்பு தான், இங்கே இருந்தேன்னு நேராக நான் அங்கே போயிரு, நடுவில் பயணமெல்லாம் வந்து இருக்கே. பெரியவர்கள் சொல்கிறாங்கல்ல, இறைங்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ ஏன் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க? தற்காலிகமாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு இடம் அது. அங்கே நாள் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி இங்கே வந்து தான் ஆகணும். ம். எல்லாம் நம்மளுடைய புராணங்களில் இருக்குது. நம்ம புராணங்களை வந்து பொய்க்கதைகளாகவும் கட்டுக்கதைகளாகவும் உதறிட்டு போயிடுறோம். ம். அதற்கு பின்னதாக மறைபொருள் அர்த்தங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதே புராணங்கள் படிக்கும்பொழுது அவர்களே சொல்லுவதுண்டு, இது கதை போல தெரியலாம், மறைபொருள் அர்த்தங்கள் உண்டு தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இதற்கு ஊடாகவே முக்கியமான கருத்துக்களும் பயணம் பண்ணிகிட்டு இருக்கு. புத்தியுள்ளவன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கிற வார்த்தையும் அதிலேயே சொல்லுவாங்க. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்கு, படித்து பார்த்தோம்னா தெரியும். ஸ்ரீ தேவி பாகவதத்தில் இருக்கு, படித்தோம்னா தெரியும். திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு, படித்தோம்னா அவங்க இதையுமே சொல்லியே அதை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மக்கள் தவறு விட்டுருவோம். அப்போது கலாச்சாரங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கு. என்ன இந்த காலத்திற்கு ஏற்றார் போல பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன், ஹிப்னோதெரப்பி, ம். ஆட்டோ ரைட்டிங், இப்படி எல்லாம் இந்த ஆன்மாக்கள் பற்றின தகவல்கள் புது புது விதமாக நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். ம். ஸோ அதுதான் எனக்கு அந்த சேஞ்ச் ஷிஃப்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இது முன்னாடியே அந்த விஷயம் தெரிஞ்சதுனால இது எனக்கு மெருகேறதுக்கு இது இந்த நூட்கள் எல்லாம் பயனுள்ளதாக இருந்தது. இப்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்து தான் ஃபேமிலியே அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ஒரு சீக்கிங் இருந்ததா? இந்த மாதிரி ஓகே அப்படின்னு தேடி தேடி சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு தான் இருந்தீங்களா? ஓகே, எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ம். இப்போ நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இது வெறும் ஒரு பெரிய மொட்டை மாடியாக இருந்தது. ம். நான் சொல்கிற காலம் வந்து ஒரு ப்ராபப்ளி நான் ஒரு எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருப்பேன்னு நம்புகிறேன். சரிங்களா? அந்த பீரியடில் நான் சொல்கிறது. அப்போது இப்போ நாம் அமர்ந்திருக்கிறது இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மொட்டை மாடி. அப்போது உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செவுரில் தாண்டி ஒரு செவுரு, குறுக்க ஒரு செவுரு போகும். சரிங்களா? அதுக்கு தாண்டி ஒரு காலி இடம் இருக்கும். இங்கே ஒரு காலி இடம், நடுவில் ஒரு சின்ன செவுரு இருக்கும். அந்த செவுத்தில் எங்கள் அப்பா உட்காந்துட்ருக்காரு. நான் எங்கள் அப்பா கிட்ட இங்கேருந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னென்னா, இந்த இலை தலையெல்லாம் பொறிச்சு இந்த மருந்து தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாண்டுருப்பேன். ஆயுதங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு விளையாண்டுருப்பேன். பட் தட் இஸ் காமன். சின்ன வயசில் எல்லாருமே ஏதாவது நம்பு விட்றேன், கத்தி சண்டை போடுறேன், தட் இஸ் ஆல் காமன். இந்த மாதிரி பண்ணுறது உண்டு. அப்போ எங்கள் அப்பாட்ட நான் கேட்டிருக்கேன், சாமின்னா யார்? இது எனக்கு பச்சையாக ஞாபகம் இருக்குது. நான் தான் அந்த இன்சிடென்ட் முதல் கொண்டு சொல்கிறேன். சாமின்னா யார்? அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்கள எப்படி பார்க்குறது? அவங்கள பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? நிறையா அப்போ அந்த டிவியில் வந்து இந்த மகாபாரதம், ராமாயணமெல்லாம் அந்த நாடகங்கள் போடுவாங்க. அப்போ அதில் எல்லாம் பெரிய பெரிய சாமியாருக்கு மாதிரி தாடி வச்சு இந்த தவம் செய்கிற மாதிரிலாம் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அந்த டிவியில் இது பண்ணியிருக்கோம்ல, அதை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அவங்க யார்? சாமி பார்த்துன்னு என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவாங்களா? காலில் விழுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் நான் கேட்டதே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருப்பேன். அதிகபட்சம் அதுதான் 2க்குள்ளே. அப்போது அப்பா வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா அது அந்த மாதிரி இல்லை, அவங்கள வணங்குவாங்க, சாமிங்கிறவங்க பெரியவங்க. பட் எனக்கு அந்த பதில் ஏற்புடையதாக அன்னைக்கு இல்லை. இல்லை அது அவ்வளோ ஒன்றும் என்ன கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஏன் சாமி கட்டி பிடிக்கக்கூடாது? ஏன் அப்படி பண்ணுனா என்ன? எல்லாமே நீ தான் சாமி தான்னு சொல்லும் பொழுது ஏன் அதை வந்து சாமி ஏற்றுக்காதா? இது வந்து எனக்கு அன்னைக்கெல்லாம் தோன்றின ஒரு இது. பட் நம்ம வீடு அந்த மாதிரி உண்டான வீடு இல்லை. ஸோ கால சூழல் அப்படி மாறிச்சு. அதெல்லாம் மாறி 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 தென் நிறைய விஷயங்கள் வாழ்க்கை நடந்து இதிலிருந்தே அப்படியே முழுசும் போய் என்னென்னமோ நடந்து திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைஃபுக்குள்ளே வந்த ஒரு இதுதான். ஸோ சிறு வயதுலேருந்தே அந்த எண்ணம் இருந்துதான்னா இருந்திருக்கு. பட் லைஃப் ஹேப்பன்டு.
ஸோ அப்படி மாறி போய் திருப்பவும் இன்னைக்கு இப்படி வந்ததா வேணால் சொல்லலாம். அப்படி தான் சொல்லணும். ஆமாம். ஸோ இப்போ இங்கே அந்த லா ஆஃப் ரிச்சுவல் படிக்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் அதில் சொல்லப்பட்டது என்னென்னா, நீங்கள் யார் அப்படிங்கிறத பிறவி எடுத்ததே நீங்கள் தான். ஒரு ஆன்மாவாக நீங்களே நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன செயல் செய்ய பிறந்தீங்கிறதும் நீங்கள் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. எந்த மாதிரி நபர்கள் உங்கள் கூட இருக்குங்கிறத ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு தான் பிறந்திருக்கீங்க. அப்போ அந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆழமாக கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசிச்சிங்கன்னா கரெக்ட் ஆகும். ஓ, இப்போ நான் இப்படி இருக்கேன், இது காரணம் இந்த குடும்பத்தில் பிறந்தது தான். அப்போ இந்த அம்மா அப்பா இதனால தான் நான் சூஸ் பண்ணியிருப்பேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒவ்வொன்றா அன்ஃபோல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. இப்போ நடுவில் ஒரு விஷயம் சொன்னீங்க நீங்கள், இதெல்லாம் கோயின்சிடன்ஸான்னு தெரியல அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நான் இப்போது இவங்க இல்லைனா இது நடந்திருக்காது. இப்போது நூருல் ஹாசன் இந்த மாதிரி சொன்னார். ரொம்ப நாளாக உங்களை இதை பார்த்துட்ருக்கோம். வந்தவுடனே கரெக்டாக நீங்கள் வரீங்க. இந்த படத்தில் வர மாதிரி இவர் இங்கே வந்ததுனால தான் அடுத்த சீன் இப்படி வருதுங்கிற மாதிரி லைஃப்பில் ஒவ்வொன்றா சீன் பை சீன் நடக்குதுல்லண்ணா. இது நித்திலன் அண்ணா பார்க்கும்போது டாட்ஸை எந்த அளவு நான் கனெக்ட் பண்ண முடியுது? நிறைய விஷயத்தில் எனக்கு இது புரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே துன்பமாக கண்ட நாட்கள் உண்டு. இன்பம் துன்பம்னு சொல்லி ரெண்டையும் கண்ட நாட்கள் உண்டு. வீட்டிலலாம் சென்னைக்கு போகும்பொழுது சொல்லிட்டு போயிருக்கேன், உன்னை விட்டு போகிறேன்ல நம்பர் எவ்வளோ ஒரு ஆளாக வர போகிறேன் பார், நான் வந்து இந்த சினிமாவில் வர்ற மாதிரி வாழ்க்கையவே சந்தோஷமாக இது பண்ணுவேன். கிடையவே கிடையாது. அது இப்போ ஒரு நிகழ்வு நமக்கு பாடம் சொல்லி தருதுன்னா அந்த நிகழ்வை விட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை வெளியே அனுப்பவே அனுப்பாது. நீங்கள் என்ன பண்ணாலும் திருப்பி அது உள்ளே இழுத்துரும். ஏன்னா நீங்கள் பாடம் இங்கே தான் படிக்க முடியும். அதை விட்டு வெளியே போனீங்கன்னா பாடம் படிக்க முடியாது. ஆனால் இருக்கிற இடமோ உங்களுக்கு துன்பக்கடலாக இருக்கும். ஆனால் அதுதான் உங்களுக்கு பாடம் சொல்லித்தரோம்னா உங்களை அது வெளியே விடவே விடாது, திருப்ப உள்ளே இழுத்துரும். வந்துட்டேன், 3 மாதம் சென்னையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். திருப்பம் இங்கே வீட்டுக்கே வந்தேன். பெரிய ஒரு கஷ்டம்தான் லைஃப்பில். அதாவது நிறைய வகையில் வந்து இப்போது நான் மட்டும் கஷ்டப்படல, ஃபேமிலியே வந்து ஒரு வகையான நாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்படிங்கும்பொழுது நிறைய துன்பங்கள், மனதளவில் நிறைய நிறைவேறாத ஆசைகள், அப்படி பலவார துன்பம் போச்சு. அப்படி இருக்கும் பொழுது தான் நான் என்னுடைய பிஜி படிக்கும் பொழுது இந்த ஆன்மீக சம்பந்தமான இது அப்போ தான் சிவவாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது மண்டையில் என்னமோ ஒதுக்கிது திடீர்னு. பின்ன அவங்க யார், சிவவாக்கியம்னா என்ன, யார், அம்மா தமிழாசிரியே இருந்தவங்க, இன்றைக்கி ஓய்வு பெற்ற தமிழாசிரியர். அவங்கள்ட்ட கேட்கும்பொழுது சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் எழுதின நூல். இப்போ சித்தர்னா யார், சிவவாக்கியர் யார், இப்போ நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. அப்படி தேட போகும்பொழுது தான் இப்படியெல்லாம் விஷயம் இருக்கா. அப்போ அதனுடைய தொடர்ச்சியான தேடல். ஒரு நாள் நம்ம ஒன்றும் இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு அடுத்த நாள் வந்து பெரிய பணக்காரனாகிற மாதிரியும் வாழ்க்கை இல்லை, நிதர்சனம். இப்போ காலம் ஓடுது, துன்பங்கள் போலவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம சண்டை போடுறோம், பின்ன அவங்க நம்மளை திட்டுறாங்க, மனதை நோகடிக்கிறாங்க, வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்தது நடக்க மாட்டேங்குது, அவமானம் எல்லாம் பார்க்குறோம். இப்படி தான் வாழ்க்கை போகுது. இன்னும் மாறுபட்டு ஒரு வாழ்க்கை இல்லை, துன்பமான அப்படி வாழ்க்கை போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஆன்மீக பயணமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பயணம் போக 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 மனதில் ஒரு வகையான இருந்த குழப்பங்களும் துன்பங்களும் சிறிது சிறிதாக மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா பெரியவர்களுடைய சொற்களை வந்து நாம் படிக்கிறோம். படிக்கிறது மட்டும் இல்லாமல் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறோம். அவங்க வந்து பொறுமையாருன்னு சொல்கிறாங்க, கோவப்படாதேன்னு சொல்கிறாங்க, கோவப்பட்டால் உன்னுடைய சக்திகள் இழக்கும்னு சித்த பெருமக்கள் சொல்கிறாங்க. ஆனால் என்னை எங்கேயோ கோவப்படுத்துகிறாங்க, என்னுடைய மனதை நோகடிக்கிறாங்க, என்னை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை, என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது இல்லை. அப்போ நான் உனக்கு நல்லது பண்ணுறேன், நீ எனக்கு தீங்கு பண்ணுறியே, நீ இப்போ நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா, இந்த மாதிரி எல்லா வகையான உணர்வுகளுக்கும் உட்பட்டே வந்து வாழ்க்கை போகுது. ஆனால் இவங்களோ வந்து இப்படி இருக்காதேங்கிறாங்க. அப்போது அப்படி ஞானியர்கள் படிக்கும் பொழுது நம்ம புராணங்கள்லாம் படிக்கிறோம், ஞானியர்களை துன்பப்படுத்தியவர்கள் இங்கே உண்டுன்னு படிக்கிறோம். ஆனால் ஞானியர்கள் ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கவே இல்லையே. இப்போ நபிகள் நாயகம் வந்து தொழுகை பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து இவர் ஏதோ புதுசாக சாமி கும்பிட்றாரு அப்படின்னு சொல்லி இவரை வந்து துன்பப்படுத்துவதற்காக அந்த ஒட்டகத்தினுடைய அந்த குடல், அந்த இதெல்லாம், அந்த துர்க்கந்தம் வீசக்கூடிய அந்த குடல் உறுப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் மேலே முதுகில் இப்படி போட்டுட்டு அங்கே இல்லை எள்ளி நகையாடி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். நபிகள் நாயகம் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு தொழுகை பண்ணிகிட்டே இருப்பார். அப்போது ஒரு அசரீரி கேட்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி இறைவனுடைய வாயிற்காலனுடைய இது கேட்குது, நபிகளே ஒரே வார்த்தை சொல்லுங்க, இவனுக்கு எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நபிகள் சொல்கிறார், வேண்டாம், எதுக்கு,
இறைவன் என்னை அதற்காக அனுப்பி வைக்கப்படல. மக்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கான. அவர்கள் நம் பிள்ளைகள் தான். இன்றைக்கி அவங்க தெரியாமல் அந்த ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அதற்காக அவர்களை தண்டிக்கணும்னு அவசியம் இல்லை. காலம் மாறும், பொறுமையாக இருப்போம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. அப்போ அந்த தாயுள்ளம் ஞானியர்களிடம் இருந்தது. ஏன் நம்மளால் அதை பண்ண முடியாது? இதே வேலையை நம்மகிட்ட செஞ்சுருந்தோம்னா சாமியெல்லாம் பின்னாடி கும்பிட்டுக்கலாம், நீயா நானா பார்த்துறேன்டான்னு நம்ம இறங்குறதுக்கு ஒரு கவனம் நமக்கு வந்திருக்கும். இல்லை ஒரு அசரீரை நம்ம கேட்குதுன்னா, ஆமாம் என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா, முடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆனால் அவர்களுக்கு வரலை. இது எல்லா கலாச்சாரத்திலையுமே ஞானியர்களுக்கு நடந்த துன்பங்கள் மக்களால் இழைக்கப்பட்டது தான். ஆனால் ஞானியர்கள் மக்களுக்கு நன்மை தான் செஞ்சாங்க. இது எப்படி ஒரு சமுதாயமே ஞானியர்களை மோசம் சொல்லுது? எனக்கு இருக்கிறது 2 பேர் தான், எங்கள் அப்பா ஒன்று எங்கள் அம்மா ஒன்று. இந்த 2 பேர்த்த என்னால் ஃபேஸ் பண்ண முடியலன்னா எங்கிட்ட என்ன மாற்றம் வந்துட போகுது? சமுதாயம் வந்து படுமோசமாக இன்னும் என்னை நடத்தும். அப்போ இது எல்லாம் எனக்கு நானே கேள்விகள் கேட்க 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 பெரியவர்களுடைய வார்த்தைகளும் நூட்களும் ஒரு நிறையா. இப்போ நம்ம யூடியூபெல்லாம் நல்லா ஃபேமஸான ஒரு டைம் தான். இப்போ பெரியவர்களுடைய பேச்சுக்களெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது சாமி பாட்டு கேட்குறது, எனக்கு பெருசாக சினிமா பாட்டு கேட்குறதுல ஒரு நாட்டம் கிடையாது. அப்போ அதை கேட்கும் பொழுது அப்போ அதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்க 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 இந்த துன்பங்கிறது முதல் நம்மகிட்ட இருந்து கட் ஆகுது. அப்போ அந்த பார்வை எப்படி மாறுதுன்னா, இது அனுபவங்கிற பார்வை மாறுது. அப்போது அந்த இன்ப துன்பங்கிறத ஜாயின் பண்ணுற ஒரே ஒரு பாயிண்ட் எங்கன்னா, இது இன்பமும் கிடையாது, இது துன்பமும் கிடையாது, இது அனுபவங்கிற அந்த ஒரு புரிதல் தான் இதை ஜாயின் பண்ணுற ஒரே பாயிண்ட். த மொமெண்ட் இதை நீங்கள் வந்து ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்பத்தை கொடுப்பவர்களானாலும் சரி, துன்பத்தை கொடுப்பவர்களானாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் நன்றி மட்டும்தான் சொல்லுவீங்க. ஏன்? நீ என்னை கோவப்படுத்துகிற, அந்த மாதிரி உணர்வை தூண்டுவதற்குண்டான எல்லா காரியத்தையும் செய்கிற, நன்றி இல்லாமல் நடந்துக்கிற, நன்றி இல்லாமல் பேசுகிற, எல்லாம் பண்ணுற. ஆனால் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் என் மனசை சாந்தமாகவே வச்சுட்டு, நான் உனக்கு செய்கிற நல்லதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் பார்த்தியா, அந்த ஒரு புரிதல் எனக்கு வந்தது பார்த்தியா, அது உன்னால தான் நடந்தது, எனக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு ஓரிரு தினங்களுக்கு முன்னதாக நம்மளுடைய நண்பர் ஆசான் அபூபக்கர் சித்திக் அவர் சொன்னார், நபிகள் நாயகத் அவர் கூட வந்து அவருடைய உற்ற நண்பராக அவர் வேறும் அபூபக்கர் சித்திக் தான். அப்போது அவர் வந்து ஒரு முதியவர் இருக்கிறார். அந்த முதியவரை வந்து பசங்க பிள்ளைகள் இல்லை, அவருக்கு சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அந்த அபூபக்கர் சித்திக் அவர் வந்து அழைச்சிட்டு வந்து அவருக்கு உணவு கொடுத்து ஆயுசு பூரா அவரை பார்த்துக்கிறார். 10-20 வருஷம் காலம் கழியுது. இப்போ அபூபக்கர் சித்திக்கினுடைய மகள் மீது ஒரு அவதூறு வருது. நாட்டுக்குள்ளே மக்கள் வந்து அவதூறு பேசுகிறாங்க. இப்போ இந்த அவதூறு யார் வேணாலும் பேசியிருக்கலாம். இவர் 10-20 வருஷமாக சோறு போட்டார் பாருங்க, அவரும் சேர்ந்து போய் ஆமாம்மாங்க அந்த புள்ள அப்படி தான் பண்ணியிருக்குன்னு பேசுகிறாராம். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? உன்னை கூப்பிட்டு சோத்தை போட்டதுக்கு நீ என் குடும்பத்துக்கே இது பண்ணுறேன். ஆனால் அபூபக்கர் சித்திக் அதை சொல்லலை. அவர் அப்படி தானே இருந்துட்டு போட்டோம், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன் பெண் மேலே இவ்வளவு நாள் சோறு போட்டு இது பண்ண அவர் வந்து அவதூறு சொன்னாலுமே இவர் செய்கிற கடமையை அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். அவருக்கு உணவு கொடுத்து அவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். அப்போது இறைவன் வந்து நமக்கு வந்து உனக்கு கொடுக்கப்பட்டது 10 ரூபா தான். ஆனால் நீ இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 2 ரூபாய் உனக்கு அதிகமாக கொடுத்தேன். அவன் உன்னை தப்பு பேசிட்டான்னு சொல்லி நீ கொடுக்கறத நிறுத்தின பார்த்தியா, அப்போது அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசும் இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. உனக்கு யார் அந்த அனுமதி கொடுத்தா நீ நிறுத்துறதுக்கு? இப்போ நான் செஞ்சேங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வந்துருச்சா? அப்போ உனக்கு அந்த நான் என்ற அகம்பாவம் கூடிடுச்சு. இது நம்மளுடைய புராணங்கள்லையும் நம்மளுடைய கலாச்சாரத்துலேயும் இருக்கே. நான் என்ற அகம்பாவம் கூடாது. இருந்ததுன்னா இந்த பிறப்புக்கு உட்பட்டுருவ நீ, அனுபவம் கூடுவது இல்லை அந்த இடத்துல. இதெல்லாம் நூல் வாயிலாக படித்து செவி வழியாக கேட்ட அந்த ஒரு செய்தியை வாழ்க்கையில் அனுபவமாக, அதுதான் ஆத்ம விசாரம்னு சொல்கிறது. செய்ய 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 தான் காலத்தினுடைய மாற்றத்தினால பக்குவம் கூடுது. அப்போது இன்பமாகவும் துன்பமாகவும் இருந்தது அனுபவம் என்ற ஒரு தன்மைக்கு மாறும் பொழுது சிறிது சிறிதாக அந்த காயமாவதுன்னு சொல்லக்கூடியது நின்று அந்த இடத்தில் சிரித்த நாட்கள் மறைந்து இருப்பது போலவே கடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சிரிப்பும் வர்றதில்லை, யாரையும் ஏசி பேசுறதில்ல, உன்னை நீ எல்லாம் நான் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு பேசுறதில்ல, பிறரை தாழ்த்துவது கிடையாது, எதுவும் கிடையாது. 100% நான் ஞானி அளவுக்கு மனோநிலை மாறிட்டேன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு 80-90% மனசில் ஒரு மாற்றம் வந்துருச்சு. சொச்சம் விட்டாக இருக்கிறதும் போயிடும். அதுக்கும் இத்தனை இது மாறுறதுக்கு ஒரு காலம் வந்ததாம்மா, அது வராதா? வரும்.
ஸோ இப்படி தான் வந்து உண்மையாலுமே மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடியது இன்ப துன்பமாக பார்க்காமல் எந்த ஒரு மனிதன் அதை அனுபவமாக பார்த்து கடக்கிறானோ அவனுக்கு ஆன்ம முன்னேற்றம் வெகு வேகமாக நடக்குங்கிறது தான் உண்மை. ம். இப்போ நடுவில் ஒன்று சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த அபூபக்கர் அவர் சொன்ன ஒரு விஷயமா அவங்க இந்த மாதிரி சொல்லும்பொழுது மகளை பற்றி இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படி சொல்கிறது உன்னோட இயல்பாக இருக்கட்டும், என் இயல்பு இப்படி தான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டில் இருந்தார் அப்படின்னு. இப்போ நித்திலன் அண்ணா வந்து இப்போ லேட்டராக இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்காரு. நித்திலன் அண்ணா இப்போ ஒரு 80% நீங்கள் சொன்னீங்க, ஒரு மனத்தெளிவோட யாரையும் நம்ம தேவையில்லாம எதுவும் பேசுறதில்ல அப்படின்னு. இந்த இயல்புங்கிறது ஆல்ரெடி இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா இந்த துன்பத்தை கோ த்ரூ பண்ணும்போது தான் அந்த விஷயம் எனக்கு வெளிப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இந்த சமமாக பார்க்கக்கூடிய இயல்பு நம்மளுடையது தான். ஆன்மாவுடைய இயல்பு அதுதான். ஆனால் அந்த நான்னு சொன்ன அதுதான் அந்த நான் என்ற அகம்பாவம்னு ஒன்று சொல்கிறல, அது ஒன்று தான் அதை கெடுக்கும். அந்த எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை மாற்றி எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு, என்னை ஏன் இப்படி பண்ணுனேன், நான் சரியாக செஞ்சேன்ல, அதனால தான் அந்த 10 ரூபா 2 ரூபா அந்த இது சொன்னேன். அப்போது நான் செஞ்சும் நீ என்னை இது பண்ணுறியா, இது எல்லாமே அந்த நான் நான் நான். இப்போ நீ யார், உன்னை யாரை சுட்டி காட்டுறீன்னு ஒரு கேள்வி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருன்னு சொல்லுவோம்? ஆன்மா இருக்குன்னு பேசிட்டோம், ஆன்மா உடலுக்குள் இருக்குன்னு நமக்கு தெரியும், பேசிட்டோம். இப்போ நீ யாரை சுட்டி காட்டுற, நான் யாரை சுட்டி காட்டுறேன்னு கேட்டேன்னா, உடல்னு சொன்னோம்னா இந்த உடல்ங்கிற அடையாளம் எவ்வளவு நாள் இருந்துற போகுது? ஒரு 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 தீர்க்கமான இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கு பேராசை கொண்டு சொன்னோம்னாலே ஒரு 80 வயசு வாழ்கிறேன்னு சொல்லலாமா? ஒரு 80 வயசு இந்த உருவம் இருக்குமா? இந்த 80 வயசுக்கு அப்புறம் இந்த உருவம் காணாமல் போயிடும். அப்போ பாக்கி இருக்கக்கூடியது அந்த ஆன்மா தான். ஆன்மாவினுடைய சுயத்தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, ஆன்மா எந்த விதமான களங்கமும் இல்லாதது, எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடியதுன்னு பார்க்குறோம். அப்போது அப்படி சமமாக இருந்து பார்க்கக்கூடியதுலேயே ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா, அங்கே பேலன்ஸ் என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் நம்மளுடைய பெரியவர்கள் அதை மலம்னு சொல்கிறாங்க, கழிவாக சொல்லுகிறார்கள். அது அது சரிப்பட்டு வராது, அது ஒவ்வாததுங்கிறாங்க. அதில் ஆதியில் நமக்கு தோன்றியது ஆணவம்ங்கிற மலம். நான் செஞ்சேன், என்னுடையது, எனக்கு வேணும். இந்த எண்ணம் என்னைக்கு உடையுதோ அந்த எண்ணம் உடையாத வரைக்கும் அது வந்து ஒரு மாறுபாடான தன்மையை காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த நான் என்ற தன்மை அப்படியே இந்த சோப்பு கரையிற மாதிரி கரைஞ்சி 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 ஒரு கட்டத்தில் அது இல்லாமல் போகும். அதற்கு தான் நம்ம பயிற்சி முயற்சி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். அப்போ நான் அப்படிங்கிறது ரமணன் சொன்ன மாதிரி நான் யாருன்னு ஒரு செல்ஃப் என்கொயரி இண்டிவிஜுவலாக பண்ணணும். எஸ், நம்ம இங்கே ஏற்கனவே நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கப்பட்டதாக இருக்குது. ஆனால் அந்த முன்முடிவுலேருந்து நான் பேசாமல் ஒவ்வொன்றையுமே நான் புதுசாக பார்த்து ஒரு குழந்தை மாதிரி இது என்ன அப்படின்னு கேட்டு எனக்குள்ளேருந்து ஒரு பதிலை, அதுதான் என்னோட அனுபவமாக இருக்குது. எல்லா நூலுமே எடுத்துக்கோங்களேன். நம்ம சிதபெருமக்களுடைய நூட்கள் எடுத்தோம்னால முதல் 10-20 பக்கத்தை எல்லாரும் விட்டுருவோம். ஏன்னா அங்கே தான் அவங்க வந்து உபதேசம் கொடுப்பாங்க, ஆத்ம விசாரணத்துக்கு உண்டான உபதேசம். அது நமக்கு போர் அடிக்கும். நமக்கு என்னமோ டபால்னு உட்காந்தோமா, மூச்சை பிடிச்சோமா, காற்றுல பறந்தோமா, ஏதாவது சித்துக்களை வேலை செஞ்சோமா, மருந்து செய்கிறோம், ரசவாதம் செய்கிறோன்னு போயிடுறோம். அதெல்லாத்தையும் சொன்னவங்க ஏன் இந்த முதல் 10 பக்கத்தில் இருக்கிறத வந்து கடைசி 10 பக்கத்தில் கொடுத்துருக்கலாமே? கொடுக்கலை. ஆரம்பமே ஆன்ம முன்னேற்றத்துக்கு மனப்பக்குவத்திற்கு வழி சொல்லிட்டு தான் மித்தது எல்லாத்தையுமே அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்போ பேஸே வந்து நம்ம நான்கிற அந்த அகம்பாவத்தை இழப்பது தான் ஃபஸ்ட்டு விஷயமே. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அதற்கு வந்து உன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக்கொள் அப்படிங்கிறது தான் பேஸ். இப்போ சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய சைவம் இல்லை, சமய நூட்கள் அப்படி தான் பொதுவாக சொல்லிக்குவோம். எல்லா சமயமும் சமய நூட்கள் அதுதான் சொல்லுது. நம்மளுடைய பெரியவர்கள் ரமணர் மாதிரியோ, வள்ளல் பெருமான் இருக்கார், பெரியவர் இருக்கார், அந்த மாதிரி பெரியவர்கள் சொன்ன நூட்கள் அதையே தான் சொல்லுது. அப்போது என்னுடைய ஆணவத்தை, அந்த நான் என்ற தன்மையை கரைப்பதற்கு என்ன வழிங்கிறது தான் பேஸே. அது எங்கே ஈஸியாக தொடங்கும்னா குடும்பத்துக்குள்ளே தான் ஈஸியாக தொடங்கும். வேறு எங்கே போய் தேடுறது? நான் வந்து எல்லாத்தையும் இப்போ காசு பணம் இருக்குது நமக்கு, குடும்பத்தை விட்டுட்டு நான் தனியாக போய் ஒரு வீடு வாடகை எடுத்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் முடியுமா? தாராளமாக முடியும். ஆனால் இங்கே கிடைக்கிற பாடத்து கிடைக்காம போயிருமே இல்லையா? இங்கே கிடைக்கிற பாடம் தான் நமக்கு முக்கியம். இந்த துன்பமாக நமக்கு தெரிவது தான் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் தன்னை தான் இழக்காது,
அவன் ஒரு நிலைப்பாடோட மனோநிலையோட இருந்து, இறைங்கிற ஆற்றல் எப்படி அன்போடு இருக்கிறதோ, அந்த அன்பை செலுத்திய வண்ணமே யார் ஒருவன் இருக்கிறதுக்கு பழகுகிறானோ, அவனே உண்மையான ஆன்ம முன்னேற்றம் அடைவன். ம். இப்போ புத்தர் வந்து ஒரு ஊர தாண்டி போறாரு. ம். ஒரு ஊர்ல பெரும் பாராட்டுகள் கிடைக்குது. ம். அவர் கடந்து போறாரு. இன்னொரு ஊர்ல வந்தோன்னே கல்லடி விழுகுது. அவச்சொற்கள் நிறைய கேட்க வேண்டியதாக இருக்கு. அப்போ அப்படியே கடந்து போகும்பொழுது ஒரு சீடர் கேட்குறாரு, "சாமி இந்த மாதிரி தவறான ஒரு இது நடக்குதே. நீங்க வந்து அத தடுத்திருக்கலாமே." அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னாராம், "முந்தைய ஊர்ல எனக்கு பாராட்டும் பொன்பொருளும் கிடைச்சது. ம். அத நான் வேண்டாம். இத வச்சு நான் என்ன பண்றது? பயனில்லாதது. அப்படின்னு அதை நான் வேண்டாம் என்று புறந்தள்ள வந்தேன்ல. ம். அத வேண்டான்னு சொன்ன மாரி, இதையும் நான் வேண்டான்னு சொல்லிட்டே வந்தேன். எப்படி அத அவரவரிடமே குடுத்து திருப்பி குடுத்தனோ, அதே மாரி இது எல்லாம் அவன்கிட்ட குடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு 2க்கும் எந்த வித்தியாசம் தெரியல." அப்படின்னாராம். அப்போ 2 சூழலையும் சமமாக பார்க்க தெரியக்கூடிய அந்த ஒரு மனோநிலைங்கிறது யார் ஒருவர் வளர்த்திக் கொள்ளுகிறாரோ அவர்தான் ஞானி. ம். அவருக்கு பொன்பொருளும், கல்லடியும் ஒண்ணுதான். ம். பாராட்டுக்களும், அவச்சொல்லும் ஒண்ணுதான். அவருக்கு எந்த வித்தியாசமே அவருக்கு தெரியல. நாமும் அங்க போகலாம். அதற்கு ஆத்ம விசாரம் தான் ஃபர்ஸ்ட்டு பேசிக்கான ஒரு விஷயம். ம். அது எங்க ஈஸியா நடக்கும்னா, குடும்பத்துக்குள்ள தான் நடக்கும். ஏன்? என்ன ஆனாலும் உங்களுடைய அப்பா, அம்மா, உடன் பிறந்தவர், கட்டிய மனைவியோ, ம். கணவரோ, இவங்க பெற்ற பிள்ளைகளோ, இவங்கள விட்டு நீங்க வெளிய இதுதான் ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள். ம். உங்களுக்கு உலகங்கிறது எது? இதுதான் உங்களுடைய உலகம். பக்கத்து வூட்டுக்காரங்கிட்ட என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தேவையில்ல. இல்லையா? இன்னைக்கு மெட்ராஸ்லேருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா, மெட்ராஸ்ல ஏதாவது நடந்ததுன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எனக்கு ஏதாவது பாதிக்குமானா? பாதிக்காது. ம். இதே கோயம்புத்தூருக்குள்ள பக்கத்து வூட்டுக்காரனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நடக்குமானா? எனக்கு பாதிக்காது. ஆனா என் குடும்பத்துக்குள்ள ஏதாவது பாதிப்பு நடந்ததுன்னா என்னைய பாதிக்கும். ஸோ என்னுடைய உலகம்ங்கிறது அந்த ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் தான் என்னுடைய உலகம். ம். இதுதான் உங்களுக்கு பாடத்த சொல்லிக் குடுக்கும். இந்த இடத்துல தான் நீங்க உங்களுடைய நிலைய இழக்காம இருக்கிறதுக்கு பழகிக்கணும். இதனுடைய விரிவாக்கம் தான் நம்ம ஊருக்கு நல்லவனா இருக்கிறது. ம். வூட்டுக்கே நல்லா இல்லாம, ஊருக்கு நல்லவனா இருந்தும் ஒரு பயனுமே கிடையாது. அப்ப 2 மூஞ்சி ஆயி போச்சு அந்த இடத்துல. ம். அது வந்து ஆன்ம முன்னேற்றம் கிடையாது. எல்லா இடத்திலும், எல்லா சூழலிலும் சமமான மனோநிலையோடு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ வீட்ல வந்து யாரா வேணா இருக்கட்டும், நான் ஃபேமிலியில ஒரு ஒய்ஃபோ, இல்ல ஹஸ்பண்டு, அம்மா, அப்பா, சகோதரர்கள் யாரோ, அவங்க வந்து ஒரு துன்பத்த இழைக்கிற மாரி நம்ம கன்சிடர் பண்றோம். அந்த வீட்ல இருக்கோம், நம்ம கன்சிடர் பண்றோம். அப்ப அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு விஷயத்த இப்படி பண்ணணும் அப்படின்றாங்க, அப்படி பண்ணணுன்றாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெளியில நம்ம ப்ராப்பரா இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்றோம். ஆனா வீட்ல வந்து இவங்க இப்படி இருக்கிறதுனால தானே நான் இப்படி ரியாக்ட் பண்றேன். அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல அண்ணா. இப்போ வீட்ல எப்படி இருக்கோமோ அதோட விரிவாக்கம் தான் வெளியில அப்படின்னு சொன்னீங்க. ஊருக்கு நல்லவனா இருந்துட்டு வீட்ல ஆப்போசிட்டா இருந்தா அது பிரயோஜனமற்றது நீங்க. அப்ப வீட்ல அப்படி சொல்றாங்கன்னா, அத புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கு அப்படின்றீங்களா? அப்படி இல்லன்னா வந்து அத எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? இல்ல நம்ம வீட்ல சொல்லி புரிய வைக்கிறது நம்மளுடைய கடமை தான். ம். இல்லன்னு இல்ல. அதாவது பொய் பேசல, புரட்டு பேசல, அடுத்தவன ஏமாத்தல, திருடல, இல்லையா? நான் நேர்மையா தான் இருக்கேன். ம். நேர்மையாக நான் இருப்பதுங்கிறதுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன். ம். அதில எந்த மாற்றமும் இல்ல. என்னுடைய செயல் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா, உங்களுடைய கண் பார்வைக்கு நான் செய்யக்கூடிய செயல் வந்து சரியாக இல்ல. வேற மாரி மாத்தி செய்யலான்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய அனுபவத்த பொறுத்து அத சொல்றாங்க. ம். அப்ப நம்ம அந்த இடத்துல அவர்களுக்கு வந்து ஒரு நம்மளுடைய செயல வந்து அவர்களுக்கு புரிய வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ம். புரிய வச்சுக்கிட்டே இருக்கறதுக்கு முயற்சி பண்றது தான் தப்பு. ம். அது நடக்காது. ஏன்னா, உங்களுக்கு நான் நல்லத தான் சொல்லலாம். ம். நல்லத என்னால திணிக்க முடியாது. ம். சொல்லுவாங்க இல்லையா? யூ கேன் இது என்ன 1000 மேன் கேன் டேக் ஹார்ஸ் டூ அ பூல் பட் 10,000 மேன் கேனாட் மேக் இட் ட்ரிங்க் அப்படிம்பாங்க. 1000 பேர் ஒரு குதிரைய வந்து குளத்தங்கரைக்கு கூட்டிட்டு போலாம். 10,000 பேர் சேர்ந்தாலும் அந்த குதிரைய அந்த தண்ணி குடிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி. ம். குதிரைக்கு அந்த அளவுக்கு பிடிவாத குணம் ஸ்டபர்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. ம். பிடிவாதத்திற்குன்னு கேட்டாலே குதிரைய தான் எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. ம். மனிதன் அத விட மோசம். அப்ப என்னுடைய வேலை என்னன்னா, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்வது மட்டும் தான் என்னுடைய வேலை. அத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கங்கிற முடிவ நான் எடுக்கக்கூடாது. ம். இல்லையா? என்னுடைய அப்பா, அம்மாவாவே என்ன இது தாயானாலும், புள்ளையானாலும் வாயும் வயிறும் வேற தான். அதே மாரி தான். நான் இப்படி இருக்கேன். இந்த வழியில பயணம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். இது வந்து ஒரு நிலை மாற்றம்ங்கிறதுக்கு வர்றதுக்கு தான். எஸ். நம்ம சொல்றதுல எந்த தவறும் கிடையாது.
பெற்று வளர்த்துனவங்களுக்கு உண்டான கடைசிக்கு அந்த மரியாதையாவது நம்ம செய்யணும் இல்லையா? அதில் எந்த தவறும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது தான் அவங்க வேலை. அது முயற்சி செஞ்சுக்கிட்டே நாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிம்மதி கெட்டு போயிடும். அப்போ அவங்க கூட வந்து நம்ம வந்து ரொம்ப கான்ஃப்ளிக்டாக போயிட்டு ஒரு வாதம்ல ஈடுபடாமல் சொல்லிட்டோம், புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கல, அவங்க எனக்கு என்ன துன்பம் கொடுத்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இதே என் வேலையை பார்க்குறேன். வேற என்ன பண்ண முடியும்? சண்டை போட்டு பயன் இல்லை, புரிய வைக்க போய் பயன் இல்லை, எந்த பயனும் இல்லை. ஆனால் என்னுடைய புரிதல் என்னவா இருக்குது, பெரியவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதும் அவங்க இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு அக்கறையின்பால் தான் சொல்கிறாங்க. நம்ம மேலே கொண்ட ஒரு அக்கறையின்பால் தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர்கள் செய்வது தவறு கிடையாது. அவர்கள் நம்ம மேலே கொண்ட ஒரு அக்கறை, ஒரு பாசத்தினால தான் சொல்கிறாங்க. அந்த எண்ணத்திலிருந்து பார்க்கும்பொழுது அவர்கள் மேல் நம்ம கோவம் வராது. நான் என்ன கொஞ்ச நேரத்தில் நான் என்னை நிம்மதியாக தான் விடேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். காலம் எல்லாத்தையும் மாற்றும். அந்த ஒரு எரிச்சலும் ஒரு கட்டத்தில் வந்து அமைதி ஆயிரும். பட் நம்மளுடைய உழைப்பு என்றைக்குமே வந்து நிறுத்திடக்கூடாது. அதுதான் அங்கே முக்கியம். இப்போது நம்மளை வந்து ஒருத்தங்க நம்ம நல்ல காரியம் செய்கிறத ஒருத்தங்க அவச்சொல் சொல்கிறதுக்கு முற்படுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய காரியத்தை தொடர்ந்து செஞ்சு அந்த ஒரு முன்னேற்ற பாதையில் நான் போனேன், ஜெயிச்சிட்டேன் பாருன்னு நம்ம நிரூபித்து காட்டணும். நின்று பேசிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த குலைக்கிற நாய் மேலெல்லாம் கல் எடுத்து எரிஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம போராட்டத்துக்கு போக முடியாது அப்படிம்பாங்க. அப்போ நாம் தொடர்ந்து பயணம் பண்ணி நாம் ஜெயிச்சு காட்டணும். அதுதான் உண்மையாலுமே ப்ரூஃப் தான் எல்லாத்துக்குமே, இல்லையா? அப்படி செஞ்சு காட்டிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. செய்யணும். அப்போது தொடர்ந்து வாதத்தில் ஈடுபட்டு நான் நல்லது பண்ண போகிறேன்னு சொல்கிறதுல பயனே கிடையாது. சொல்லிகிட்டே இருக்கிறதுல பயன் இல்லை. சொன்னோம், விளக்கிட்டோம், நம்மளுடைய முயற்சியை தொடர்ந்து போட்டு நாம் சொன்னதை ஜெயிச்சு காட்டிடணும். அவங்க சொன்னது நிதர்சனமாக நடந்தது. நான் சொன்னேன்ல நீ உருப்பட மாட்டேங்கிறதுக்கு உண்மையாக்கிடக்கூடாது. நான் ஜெயிப்பேன்னு சொன்னேன்ல, நான் ஜெயிச்சிட்டேங்கிறது உண்மையாக்கணும். அதுக்கு நாம் உழைப்பு போட்டே ஆகணும். ஆமாம். இப்போது இந்த சூழ்நிலையிலண்ணா சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய இடங்களில் ஆன்ம முன்னேற்றத்துக்கு நம்ம ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னா, ரெண்டுமே டோட்டல் கான்ட்ராடிக்ஷனாக. நான் வந்து ஒரு கடுகளவும் யாருக்கும் துன்பம் இழைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள போனேன்னா அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது, எல்லாரையுமே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டைமில் எந்த அளவு நமக்கு நம்மளோட ஆன்ம முன்னேற்றத்துக்கு சோல் கைடன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஓகே, இதை நான் வந்து இந்த யோக வாசிஷ்டம் நூல்லிருந்து ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். ஒரு அரசரிடம் வந்து ஒரு ஞானி வர்றார். அந்த ஞானியை வரவேற்று அந்த அரசர் வந்து அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கிறார். அந்த கேள்விகள் கேட்கும்போது அரசர் என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி நான் அரசனாக இருக்கேன், நான் வந்து ஒரு நேரத்தில் முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வழக்கு வருது, இந்த வழக்குக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிற ஒரு சூழலில் நான் இருக்கேன். அப்படிங்கும் பொழுது எல்லா நேரத்திலேயுமே நான் எடுக்கக்கூடிய முடிவு தீங்கு இழைப்பவனுக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்டவனுக்கு நன்மையாக இருப்பது இல்லை. ஒரு சில நேரங்களில் நன்மை செய்பவனுக்கும் கூட என்னுடைய முடிவு தீங்காக போகுது. பட் வேறு வழி இல்லை, அந்த சூழலுக்கு அந்த முடிவு எடுத்தே ஆக வேண்டுங்கிற ஒரு சூழல். நான் சத்தியம் தவறல, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் சத்தியம் தவறல, நான் எடுக்கக்கூடிய முடிவு சரிதான். ஆனால் அங்கே யாரை நம்ம நல்லவேன்னு சொல்கிறோமோ இந்த முடிவு அந்த நல்லவேன்னு சொல்கிறவனுக்கு ஒரு பாதிப்பாக வந்துடுது. இது என்னுடைய மனதை வந்து ரொம்ப வேதனைப்பட வைக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த ஞானி சொன்னார், நீ முடிவெடுக்கிறேன்னு ஏன் நினைக்கிற? நீ ராஜா, உன்னுடைய கடமை அதை நீ செய்கிற, அதனுடைய பலன் நீ சத்தியம் தவறல, நீ நல்லவன் தான், அறிவில் சிறந்தவன் தான், நீ எல்லாருக்கும் நல்லதை செஞ்சு பொதுவான நிலையில் இருக்க. ஓகே, ஸோ அப்போ அந்த ராஜாவுடைய கேரக்டர் கரெக்டான கேரக்டர், அதுதான் அங்கே முக்கியம். ராஜா நல்லவன், அவன் சுயநலத்துக்காக ஒரு காரியம் செய்யலை, அவனுடைய கடமையை அவன் கரெக்டாக செய்கிறான். அந்த செய்யக்கூடிய கடமை வந்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுங்கிறது வந்து எடுத்துக்கொள்ளுபவனுக்கு எப்படி வேணாலும் மாறலாம். செயலை செய்வதற்கு மட்டும்தான் உனக்கு அனுமதி உண்டு. பலன் மேலெல்லாம் உனக்கு கவனப்படுறதுக்கு உனக்கு அனுமதியே கிடையாது. பகவத்கீதையில் இதுதான் வரும். உனக்கு செயலுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு, பலனுக்கும் உன்னுடைய அனுமதி கிடையவே கிடையாது. நான் சொல்கிறத இப்போ நாங்கிற இந்த ஃபிசிக்கில் இந்த நான் சொல்கிறத எடுத்துக்கிறவங்க எப்படி எடுக்கணுங்கிற முடிவு நான் என்னால் எடுக்கவே முடியாது, இல்லைங்களா?
அப்போது என் வேலையை மட்டும்தான் நான் என்னால் செய்ய முடியும். ஆப்போசிட்டில் என்ன நடக்குது? அப்போது ஒரு ஒரு துன்பம் இழைப்பது போல் அந்த சூழல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ம். 2டே காரியம் தான் பண்ண முடியும். அந்த சூழலுக்கு ஏற்றாறு போல நான் செய்கிறேன். இந்த சூழல் மாறுச்சுன்னா நல்லா இருக்குங்கிற மனதில் ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டே நான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில் மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். ம். இது ஒரு வழி. இதுதான் ஒரே வழி. நான் வேலை செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். 2வது அந்த அந்த ஒரு பணியை விட்டுட்டு நமக்கு எது ஏற்புடையதாக இருக்குமோ அந்த இடத்துக்கு போயிடணும். ம். இந்த 2 தவிர வேறு எந்த வழியுமே கிடையாது. ஒன்றா நான் அதை ஒத்துக்கணும், இல்லை அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். ம். வேறு என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா நீங்கள் என்ன கடைசிக்கு என்ன சொல்லலாம்? இன்றைக்கி மனிதர்கள் வந்து மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் போடுற மாதிரி சண்டை போட்டு ஒரு பெரிய ஒரு அதே இடத்துலையே நீ உயர்வான ஒரு இடத்துக்கு வந்து ம். அந்த சூழல் எல்லாத்தையும் மாற்றிரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுங்களேன். அந்த உயர்வான ஒரு இடத்துக்கு போய் உட்காரும்போது தான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பிக்கல் புடுங்கல் என்னன்னு சொல்லி. ம். நாம் நினச்ச மாற்றத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கு நிற்க வைக்க முடியாது. ஸோ இட் ஹேப்பன்ஸ். ம். அப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. ஆஹ், முடிந்த அளவுக்கு நாம் நேர்மையாக இருப்போம், யாருக்கும் ம். தீங்கிழைக்காம. கால சூழல் நம்மளை அப்படி ஒரு இக்கட்டில் செலுத்துதுன்னா ம். இறைவனிடம் அதை ஒரு வச்சுக்கிட்டு ம். அங்கேயும் கூட சத்தியம் தவறாமல் வாழ்ந்து ஆகணுங்கிறது நம்மளுடைய கலாச்சாரம். ம். ம். கலாச்சாரம் சொன்னதை நான் சொல்லிட்டேன். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய கையில் இருக்குது. இப்போ இந்த லா ஆஃப் ஸ்பிரிச்சுவல்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும்னா, ஏன் நீங்கள் எல்லாருமே பூமிக்கு அனுப்பப்படுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஆன்ம உலகத்தில் அவங்கவங்களோட தன்மையை பொறுத்து தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் பூமியில் அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஒன்றா இருப்பீங்க. அப்போ அதை மீறி வர்றது தான் உங்களோட எஸ். சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இப்போது நித்தில நன்னாக்கே ஆன்ம முன்னேற்றத்துக்கு நம்மளோட முன்னோர்களோட வழிகாட்டுதல் இருக்கலாம். அந்த சோல் கைடன்ஸு நீங்கள் எப்படி நான் ரிசீவ் பண்ணுறீங்க? முதல் விஷயம் வந்து நமக்கு அதுதான் பெரியவர்கள் சொன்ன அதே வழிதான். ம். இன்னும் நூல் படிப்பது. ம். இதெல்லாம் நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு ம். விஷயம். முதல்ல எந்த நூலாக இருந்தாலும் சரி, எது ஆன்ம முன்னேற்றத்திற்கு பெரியவர்கள் ம். கொடுத்த நூட்கள், எந்த நூட்களாக இருந்தாலும் சரி, இங்கே மதம் அதான் வேறுபாடெல்லாம் கிடையாது. ம். நூல் படிப்பது சரி, ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது அந்த படித்த நூலில் என்ன சொல்லியிருக்கிறதுங்கிறத நான் என்னுடைய அனுபவத்துக்கு உட்படுத்தி கொள்வது. ம். 3வது பெரியவர்கள் பேசக்கூடிய பேச்சை நான் கேட்பது. அடுத்தது என்னுடைய ஒரு சந்தேகங்களை இதுபோல இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் நட்புறவாடி அவர்களிடம் கேட்டு தெளிந்து கொள்வது. ம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து யார் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான மாற்றமும் ஏற்படும். ஸோ இது நான் சொன்னது எல்லாமே ஃபிசிக்கலாக இந்த ம். உலகத்தில் இருந்து நம்மளுடைய மாற்றத்தை நம்ம உண்டு பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி. இதுதான் பேஸ். இங்கே தான் நம்ம ஆரம்பிப்போம். இப்படி போகும் பொழுது என்ன ஆகும்? நம்ம வந்து அதுக்கப்புறம் தியான பயிற்சின்னு செய்வோம், ஆத்ம விசாரம் செய்வோம், மனசு ஒரு வகையான அமைதிக்கு உட்படும். அதற்கப்புறம் நம்ம தியானத்திற்குள்ள இது பண்ணும் பொழுது இங்கே போகும் பொழுது நான் மெட்டீரியலிஸ்டிக்காக நமக்கு வந்து ஒரு சில உணர்வுகள்னு ஏற்படும். அதுநாள் வரைக்கும் நமக்கு உள்ளிருந்து ஒரு சப்தம் கேட்ட மாதிரி இருக்கும், நம்ம இக்னோர் பண்ணியிருப்போம். ஆனால் அதற்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. அப்போது ஒரு காரியம் செய்யும் பொழுது இந்த காரியம் செய், இந்த காரியம் செய்யாத அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து மனதுக்குள்ளே ஏற்படும். இது வந்து நேரடியாக நம்மளிடம் அந்த இறை என்ற ஆற்றலோ இல்லை இந்த மாதிரி உயர்நிலை ஆன்மாக்களோ அவர்கள் நம்மிடம் தொடர்பு கொள்வதற்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். கனவுகளில் வெளியே வரும். அதற்கப்புறம் நிறைய குறிப்புகள் நம்ம பார்க்கலாம். ஒரு சிம்பிள் ஒரு பில்போர்டு, நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு பெரிய ஒரு விளம்பர பலகையை பார்க்குறோம். நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்திற்கோ ஒரு கேள்விக்கோ அதில் இருக்கக்கூடிய 2 வார்த்தை நமக்கு பதிலாக இருக்கும். நாம் 2 பேர் பேசிகிட்டு இருப்போம், பக்கத்து அறையில் வந்து யாராவது ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னுடைய மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்திற்கு உண்டான பதில் அங்கிருந்து வரும். மாணிக்கவாசக பெருமானை வந்து இந்த நிறைய குதிரையெல்லாம் மாற்றிட்டு வந்தோன்னா அவரை போட்டு ஜெயிலில் கட்டி வச்சுருவாங்க. அப்போது அந்த காவலாளி வந்து அவர்கிட்ட கேட்பார், நீங்கள் மந்திரியாக இருந்தீங்க, உங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலைமை? ஆமாம், அந்த காசை தான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டா ராஜா ஏதாவது மன்னிச்சு அது விட்டுருவார்ல, நீங்கள் நல்லவருங்கிறனால அப்படின்பார். அப்போது மாணிக்கவாசக பெருமான் வந்து அந்த சிறை காவலன்கிட்ட கேள்விக்கும் இவருக்கு பதிலும், அவருக்கு திருப்பி கேள்வி கேட்க பதில் சொல்ல, கேள்வி கேட்க பதில் சொல்ல, இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் சிறை காவலன் இருந்துட்டு உங்களை யார் காப்பாற்ற போகிறாருன்னு போயிடுவார்.
டக்குன்னு மாணிக்கவாசகருக்கு ஒரு பொறி தட்டின மாதிரி இருக்கும். என்னன்னா, அவன் கேட்ட கேள்வி பூரா இவர் மனசுல இருந்த கேள்வி. அவன் கேட்ட கேள்வி பூரா இவர் மனசுல இருந்த கேள்வி. இப்போ பதில் அவர் வாயிலிருந்தே வந்துடுச்சு. இதுதான் அந்த தெளிவான ஒரு நிலை. அப்போ நமக்குண்டான கேள்விக்கு நாமே பதில் சொல்லுவதற்குண்டான ஒரு சூழலும் வரும். இதுவும் ஆன்ம முன்னேற்றத்துல பெரியவர்களுடைய ஒரு குறியினால் நடக்கக்கூடியது தான். அப்போ மாணிக்கவாசக பெருமான், ஓஹோ! இதுதான் இறைவனுடைய ஆற்றலா? என்னுடைய குழப்பம் பூரா தீர்ந்தது. இனிமே இறையே உன்னை மட்டும் தான் நான் நம்புவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சாமி கீழ இறங்கி வந்தார். அவர காப்பாத்தினார்ன்னு புராணம் போகுது. இதுதான் நமக்கும். அந்த அர்ப்பணிப்புங்கிறது வரும்பொழுது நம்மகிட்ட முழு மாற்றம் வரும். அதுவரைக்கும் நூல் வாயிலாகவோ, இதர வழிகளின் வாயிலாகவோ, கனவுகளின் வழி வாயிலாகவோ, இல்ல நம்மை அறியாமல் நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சொற்களின் வாயிலாகவோ, நமக்கு வந்து முன்னேற்றம் அடைவதற்குண்டான வழிப்பாதைகள் காட்டிக்கொண்டே இருப்பார்கள். ம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம கொஞ்சம் நேரம் செலவு பண்ணா போதும். வேற ஒண்ணும் இல்ல. இப்போ சோதிடம் படிக்கும் பொழுது, ஆம், நிமித்தம்னு ஒரு இது சொல்லுவாங்க. சகுனம், நிமித்தம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துல வந்து பெரியவர்கள், உயர்நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நமக்கு காட்டக்கூடிய குறிகள் தான். இதெல்லாம் பார்க்க தெரியணும் நமக்கு. ஒரு நல்ல காரியம் செய்ய போறோம். யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க. நல்லா ஜெயிச்சிருக்கா, நல்லா இருயா, இறை ஆற்றல். அவங்க ஏதோ பேசிட்டு போவாங்க ஃபோன்ல. உனக்கு பூரணமா எல்லாம் நடக்கும். இது நமக்கு பெரியவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சமிக்ஞை தான் அது. இதை எடுத்துக்கணும் மனசார. இதை வந்து நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. இதை எடுத்துக்கலாம். அப்போ மாறான சொற்கள் கேட்குறோமா, இல்லை ஒரு அவலமான ஓசைகள் நாம் கேட்குறோமா, இதெல்லாம் நம்ம குறிகளாக எடுத்துக்கணும். ஒரு காரியம் படிக்கும்பொழுது கோவில் மணி கேட்குது. இன்றைக்கி மொபைல் ஃபோனில் டிங்னு வந்தாலே சத்தியம் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். அந்த காலத்தில் மொபைல் ஃபோன் கிடையாது. அப்போ ஒரே சவுண்டு கேட்கணும்னா கோயில் மணி தான். அப்போ அது ஒரு புனிதமான ஒரு இடத்துலேருந்து கேட்கக்கூடிய அந்த ஒரு இது ஒரு குறியாக நம்மளுடைய பெரியவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். சரிங்களா? ஸோ இப்படியெல்லாம் தான் கம்யூனிகேஷன் நடக்கும். நம்ம லிட்ரலாக கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு ஒளி உடலோட அழகான ஒரு உருவத்தோட ஒரு தெய்வ ரூபம் வந்து மகனே எல்லாம் நல்லபடியாக நடக்கும்பா அப்படின்னு நடக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நாம தகுதி உள்ளவங்களா இருக்குமான்னு நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? அது வரைக்கும் இந்த மாதிரி குறிகளோட நம்ம வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம இக்னோர் பண்ணுறதுக்கு பழகிட்டோம். அதுதான் பிரச்சனையே. எல்லாத்தையும் இல்லை, அது உண்மை இல்லை, அது பொய், அது பொய் பொய்ன்னு இக்னோர் பண்ணுறதுக்கு பழகிட்டோம். அக்செப்டன்ஸை விட்டுட்டோம் கம்ப்ளீட்டாக. உண்மை. இப்போ நீங்கள் சொல்லும்போது உங்களோட பழைய பதிவு ஒன்று நான் அது நினைவுக்கு வருது. என்னென்னா, ரமணர் பற்றி சொல்லியிருப்பீங்க. ரமணர் யார் அப்படின்னா, நான் அவர் கூட இருந்தது கிடையாது, அவர் கூட உரையாடினது கிடையாது, எதுவும் தெரியாது. ஆனால் ரமணரை பற்றி சில பெரியவங்களாம் நிறையா விஷயம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரமணரை பற்றி படிக்கிறேன். படிக்கும் பொழுது எனக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வோடு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓ போய் ரமணர் தான் சொல்லியிருக்காரு போல் அப்படின்னு நான் அதுக்கு அர்த்தம் கொடுக்குறேன். நான் அதை அர்த்தப்படுத்தும் போது எனக்கு புரியுது, ஓ அப்போ இதுதான் அவர் அந்த அர்த்தத்தோட வழியாக தான் நான் அவரை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ இங்கே எல்லாமே யாரோ ஒருத்தவங்களை ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது வந்து அந்த ரிசீவ் பண்ணுறவங்கள அவங்களோட அர்த்தத்தோட கெப்பாசிட்டியை பொறுத்தது இருக்குது. அப்போ நம்ம வந்து எதையுமே கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எஸ். பழனியில் சித்த மருத்துவர் ஐயா இருக்கார், செல்வராஜ் ஐயான்னு சொல்லிட்டு, பாரம்பரிய மருத்துவர். அவங்க இன்றைக்கி அவருக்கு ஏறத்தாழ ஒரு 70-75 வயசு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போது செல்வராஜ் ஐயாட்ட முதல்ல நான் செல்வராஜ் ஐயாவை பார்க்க போகிறேன். பார்க்க போகும்பொழுது அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது யோகம் சம்பந்தமான கேள்விகள் அப்படின்னு தான் கேட்க போகிறேன். அப்போது செல்வராஜ் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, தம்பி திருமந்திரம் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார். ஐயா இல்லைங்க, படிச்சிருக்கேன், நான் முழுசும் படித்ததில்லை அப்படின்னு. அவர் சொன்னார், தம்பி நான் 30 தடவை படிச்சிருக்கேன். இப்படி 3000 சொச்சம் பாட்டையும் இத்தனை ஆண்டு காலத்தில் நான் 30 தடவை படிச்சிருக்கேன். நான் 31வது தடவையும் படிப்பேன். 31வது தடவையும் எனக்கு புதுசாக தான் அது அர்த்தம் தெரியும். ஏன் அப்படின்னாரு. ஏங்க ஐயா, திருமூலர் ஒரு எண்ணத்தில் எழுதினார் இல்லையா, நான் அந்த எண்ணத்தோட சிங்க் ஆகிற வரைக்கும் எனக்கு அது ஒரு தடவையும் அது புதுசாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நான் திருமூலராக ஆகாத வரைக்கும் எனக்கு திருமந்திரம் புரியவே புரியாது. எனக்கு அனுபவம் கூடிக்கிட்டே இருக்கும். அனுபவம் கூட கூட அதே பாட்டு வேறு வேறு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பயணம் தான் தம்பி. அது ஒரு நிலை அடையும் பொழுது எல்லாமே சமமாக தெரியும். அது நாள் வரைக்கும் நீ உன்னையவே காலம் தாழ்த்தி திருப்ப பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா வித்தியாசமாக தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும்.
ஸோ அதனால் எதையோடவும் கொண்டு போய் உன்னை பொருத்திக்காத, அது அப்படித்தான்னு நினைக்காத, முன்னேற்றமே ஏற்படாது, அது தவறு வாழ்க்கையில். இங்கே மனிதன் வந்தது அனுபவத்தை பெறுவதற்காக, அனுபவம் பெறுவதற்காக வந்துட்டு தனக்கு தானே ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு மனுஷன் அப்படியே உட்காந்துக்கிறான். ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நின்றுக்கிறான், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அனுபவமே ஏற்படாது. வட்டத்தை தாண்டாத வரைக்கும் அனுபவமே ஏற்படாது. வட்டம் விரிவாகிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் வட்டம் காணாமல் போயிடும். அப்படித்தான் மனிதன் இருக்கணுமே தவிர தனக்கு ஒரு எல்லைக்கோட்டை போட்டு அங்கே நிற்கிறது தவறு. அப்போ ஒரு நூல், இதுதான் அந்த நூல் சொல்லியிருக்கு, 10 வருஷம் கழிச்சு அந்த நூல் எடுத்து திருப்பி பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஐயோ தப்பாக புரிஞ்சிட்டனே, இது இப்படி தான் சொல்லியிருக்காங்களா, இது தெரியாமல் காலத்தை கழிச்சிட்டனேன்னு நம்மளே சொல்லுவோம். அதுதான் அது. ஸோ அதை வந்து அந்த இது இப்படி தான் சொல்லியிருக்காங்கன்னு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி டேபிளை குத்தாமல் இருந்திருந்தோம்னா 10 வருஷம் காலம் கடந்திருக்காதா, உடனே ஒரு மாற்றம் வந்திருக்குமா? இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஓஷோ புக்ஸ் படிக்கும்போது நான் ஒரு வாட்டி படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். எஸ், அந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து அப்போ நம்ம எலிவேட் ஆகிற ஸ்டேஜை பொறுத்து இருக்குது அப்படின்னு. சாணக்கிய நீதியில் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் அதில் வந்து சாணக்கியர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் வந்து அனைத்தையுமே தானே நின்று அனுபவப்பட்டு தான் கற்றுக்கணும் அப்படின்னு முற்பட்டான்னா அவனுடைய ஆயுட்காலம் பத்தாது. அப்போ அவன் எப்படி அந்த அனுபவத்தை கூட்டிக்கலாம்? ஒன்று, அவன் மூலமாக தன்னுடைய வாழ்வில் தானே ஒரு செயலை செய்து அனுபவம் பெறுவது ஒன்று. இன்னொன்று, நூல் வாயிலாக அனுபவம் பெறுவது. இன்னொன்று, ஒரு ஆராய்ச்சியின் மூலமாக மனதில் சிந்தனை ஓட்டி கொள்வதன் மூலமாக அனுபவம் பெறுவது. 4 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது, அடுத்தவனை பார்த்து அனுபவம் பெறுவது. நான் போய் நெருப்பில் கை வச்சு தான் நான் அனுபவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தன் கை வைக்கிறத பார்த்தா உசுன்னு எடுத்தான் பாரு, ஓ அப்போ அதை என்னமோ சுடுது, அப்போ நான் கொண்டு போய் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நான் அடுத்த தடவையிலேருந்து அங்கே நான் பாதுகாப்பாக இருந்துக்கலாம். ஆற்று வெள்ளம் வரும்பொழுது தண்ணியில் குதிக்கக்கூடாதுங்கிறதுக்கு நான் தான் குதிச்சு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆற்றுல ஒருத்தனை அடிச்சிட்டு போகுதுன்னா பார்த்தாலே எனக்கு தெரியும், ஓ அப்படி போகிற தண்ணியில் நான் குதிக்கக்கூடாதுன்னு. அப்போ அந்த 4வது தான் ரொம்ப முக்கியம், அடுத்தவனுடைய அனுபவத்தை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கிறது. ஸோ இந்த 4 வகையில் நான் அனுபவத்தை எடுத்தால் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் முன்னேற முடியும். இது எல்லா மனிதர்களுடைய வாழ்விலும் ஒரு நொடியும் நடந்து கொண்டே இருக்குமே இல்லையா? ஒரு நொடி பொழுதும் ஒன்று கண்ணில் பார்க்கக்கூடியது எல்லாம் நமக்கு அனுபவமாலாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி இன்ப துன்பமாக தெரியும்? அது காலையில் வேலைக்கு போனோம், வண்டி பஞ்சர் ஆகி போச்சு, போனால் மேனேஜர் சத்தம் போடுவார், இன்றைக்கி பஞ்சு வைக்கலைன்னா 6 நாள் சம்பளம் போயிடும். எஸ், உண்மை தான், அது மாற்றுறதுக்கு இல்லை. இது ஹிட்லர் சொன்னாரோ சொல்லலையோ அதை பற்றி எனக்கு தெரியல. நான் வந்து அப்படி பார்த்தேன், இணையத்தில் தான் வந்து யாரோ ஒருத்தர் ஃபோட்டோவை போட்டு ஒரு கோட்ஸ் போட்டு இவங்கன்னு சொல்கிறேன். சரி, நான் பார்த்தது அப்படி, அது யார் சொன்னால் மேட்ரு மட்டும் எடுத்துக்குவோம். இஃப் யூ கேன் சேஞ்ச் அ திங், வாட் இஸ் தி யூஸ் ஆஃப், வாட் இஸ் தி நீட் டு வரி? உன்னால் ஒரு காரியத்தை மாற்ற முடியும், நீ எதுக்கு வருத்தப்பட போகிற? அர்த்தம் இல்லை. இஃப் யூ கேனாட் சேஞ்ச் அ திங், வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் வரிங்? உன்னால் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணவே முடியல, திருப்பி எது வருத்தப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சு போச்சு, வண்டி பஞ்சராகி போச்சு, போக முடியாது, மேனேஜரை திட்டு வாங்குறது தான், 6 நாள் சம்பளம் காலி தான். இப்போ நான் டென்ஷன் ஆகிறதுனால என்ன ஆக போகுது? பொறுமையாக போய் வண்டி பஞ்சர் கடையில் விட்டுட்டு நிம்மதியாக போய் ஒரு டீ சாப்பிட்டு உட்காந்துட்டு, சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க, வர முடியல, ஒரு 1 மணி நேரம் டிலே ஆகும், காமா இருக்கலாமா? வாய்ப்பு இருக்குல்ல. யார் வந்து நம்மளை டென்ஷன் ஆக சொல்லி இப்போ பிரச்சனை பண்ணது இல்லையா? நாம தான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். கோவப்படுறதுக்கும் நான் தான் காரணம், அமைதியாக இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம். அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது நான் ஏன் கோவப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்? எனக்கு அந்த சூழல் புரிஞ்சு போச்சு, ஓகே, ஐ ஹாவ் அ பெட்டர் சாய்ஸ். அமைதியாக இருந்துக்கலாம், முடி கொட்டாது, அழகு குறையாது, ஆயுசு நீளம், உடம்பு நோய் வராது, இதெல்லாம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்குல்ல. நான் டென்ஷன் ஆகாமல் இருந்தேன்னா ஓகே, ஐ அக்செப்ட் தட், போவோமே. இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு, இப்படி தான் மனிதனுடைய அனுபவம். இதற்கு இந்த சூழல் வேணும் இல்லையா? இந்த உலகம் வேணும் இல்லையா? இந்த வாழ்வினுடைய அனுபவம் வேணும் இல்லையா? அப்போ இதை நம்ம அனுபவமே பெறாமல் நம்ம ஒரு இடுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தவறு. வீட்டிலேருந்து வெளியே போனால் கீழே விழுந்துருவோம், அடி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆயுசை கழிக்க முடியுமா? அது மாபெரும் முட்டாள்தனம் இல்லையா? அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறது. பண்ணக்கூடாது.